75 வருஷம் கட்சி. இந்த கட்சியை பார்த்து ஒருத்தன் சொல்றான் பவள விழா பாப்பா. நான் திருப்பி சொல்லவா? ஐயா நீ பகல்ல போடாத தாப்பா. முதல்ல அதை நிறுத்து. 75 வருஷம் கட்சி ஆச்சு. மிசாவை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், பொடாவை பார்த்தோம். எல்லா சட்டத்துக்கும் உயிரை கொடுத்த கட்சி திமுக. லேடிஸ் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு இன்னைக்கு விஜய் தப்பிச்சார் உங்களால. என்னால அதனால நீ சொல்லுவோமா? நேற்று நீ வருவ, உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவ. நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் என்ன சொல்லுவாங்க? போக்குவா நாங்களடா அது. இந்த நாட்டில் நீ இந்த பாட்டு பாடினல்ல, அது என்ன பாட்டை வருது? உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய்னு ஒரு பாட்டு பாடுவார். உங்கள் விஜய் உயிர் எடுக்க வர்றேன்னா 20 பேரை கொல்றேன்னா கொண்டு புட்டு 40 லட்சம் தர்றேன்னா இதானே. நான் திருப்பி பாடுவேன்னா பாட மாட்டேனா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடினாரா? நான் திருப்பி கேட்குறேன், பாட்டிலுக்கு 10 ரூபா. பாட்டில் தண்ணி 10 ரூபா தானே. 7 ரூபாய்க்கும் ஒரு பாட்டில் விற்கிதா? அதை விட சின்ன பாட்டில் இருக்குதா? மொக்கால ஓழி அதையும் வாங்கி கொடுக்க துப்பு இல்லாத 41 பேரை கொன்னுட்டு உயிரோடு வந்து நிற்கிறீங்க. நீ செத்து போடா. உங்கள் வீட்டில் சாவு நடந்தா சொந்தக்காரெல்லாம் உன் வீட்டு சாவுக்கு வருவானா? நீ பொணத்தை தூக்கி போய் மாலை போட்டுன்னு வருவியாம்மா? கேட்குறேன்ல, பதில் சொல்லு. சாவுக்கு சொந்தக்காரன் வந்து உன்னை கட்டி பிடிச்சி அழுவானா? நீ பொணத்தை தூக்கி போய் ஐயா என் பிள்ளை செத்துட்டான் ஒரே ஒரு மாலை போட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி கேட்பேன். அப்படி கேட்டால் அதை விட அந்த பணத்தை விட நீ கேவலமானவில்லை. அந்த வேலையை தானே செஞ்சான் அவன். ஒரு பொண்ணு சொல்கிறாம்மா, 17 வயசு, அவளுக்கு ஓட்டே இல்லைம்மா, ஓட்டே இல்லை. சொல்கிறா எங்கள் வீட்டில் 9 ஓட்டுக்குது, நான் எங்கள் அண்ணன் விஜய்க்கு போட்டுருவேன், அந்த 9 பேரும் போடலைன்னா விஷம் வச்சு கொண்டுருவேன்றான். இது வேறு ஆட்சியாக இருந்தால் அந்த பொண்ணு ஜெயிலில் இருக்கணுமா இல்லையா? எப்படிப்பட்ட நாதாரிகளை வளர்த்து வச்சுக்கிறான் பாரு அவன். இப்போ ஈரோட்டில் ஒரு பையன் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே ஏறுது. இவர் சொல்கிறாரு தம்பி இறங்கு, தம்பி இறங்கு. இறங்கினா தான் முத்தம் கொடுப்பாரான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பி மேலே ஏறுவானா? இவர் முத்தம் கொடுக்கணும்னு. என்னடா கலாச்சாரம் சொல்லி கொடுக்குற? முதல்ல நீ மனுஷனா இருப்பா. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு லயோலா காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தா ஒரு நாள் கூட கிளாஸும் அட்டன் பண்ணதில்லை. 1.5 வருஷத்தில் பாதியில் விட்டு வந்தவன், பரீட்சையும் எழுதாதவன், படிப்பும் சரியில்லை, அப்பா அத்தாலையும் காப்பாற்றலை, பொண்டாட்டி பிள்ளையும் காப்பாற்றலை, உன்னை நம்பி உன்னை வந்து பார்க்கணவனுக்கு பஸ் தண்ணி கொடுக்காத 41 பேரை சாவடித்தவன். இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு அதில் ஒருத்தி சொன்னால், எங்கள் வீட்டுக்காரை விட விஜய் அழகாக இருக்காரு. எந்த ஊருக்காரி தெரியுமாவா? எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு தான். கண்ணாடி போட்டு ஒன்று சொல்லிச்சு இல்லை, பெரம்பலூர்காரி. இப்போ நான் கலைஞரையும் அண்ணன் தளபதியும் பேசிட்டு அந்த வாயில் இந்த மேடையில் அவனை பேசுறதுக்கு நான் வேகப்படுறேன். ஒரு நல்லவனை பேசிடலாம், ஒரு அறிவாளியை பேசிடலாம், எதிர்க்க தகுதி உள்ளவனை பேசிடலாம். தற்கூரியை பேசி ஏன் தரத்தை நான் கெடுத்துக்க விரும்பலைன்றதை மட்டும் சொல்லி லைன் நிற்க ஒரு 1/4 ஹவர் போனீங்கன்னா மை வைப்பான். ஒரு அட்டை போட்ட ரூமில் போய் பட்டன் இருக்கும், உதயசூரியன் நேராக நீங்கள் ஒரு அமுக்கிங்கன்னா கீயான கத்தும் இல்லையா? ஒரு 1/2 ஹவர் செலவு பண்ணிங்களா? இந்த 1/2 ஹவர் நீங்கள் செலவு பண்ணால் 5 வருஷம் உங்கள் காலை பிடிச்சின்னு நாயா சுத்தத்துக்கு இவ்வளோ பேர் இருக்கும்போது நாதாரி பையனுக்கெல்லாம் ஓட்டு போய் நீ நாசமாக போறியா? எப்பா பேசணுன்னா பின்னாடி போய் பேசுங்க தயவுசெய்து, இல்லை மேடைக்கு வந்து நீங்கள் பேசுங்க சரிங்களா? கோபக்கார இல்லை தலைவரை, கொஞ்சம் ஆவேசக்கார, அவ்வளோதான். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதில் இன்னொரு அற்புதமான கூத்து என்னன்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் நாற்காலி போட்டு சட்டமாக உட்கார என் ஆளு பூரா கையை கட்டி நிற்க வச்சாச்சு. வாங்கி வை நானும் வரேன். ரொம்ப நாள் ஆச்சு மிட்டாய் சாப்பிட்டு. என்ன இது எதுக்கு சொன்னேன்னா, ஒரு காலத்தில் ஒரு பொண்ணு பார்க்க, ஒரு கை நினைக்க, ஒரு சீமந்தத்துக்கு நீங்கள்லாம் போனீங்கன்னா இது மாதிரி லேசாக முட்டி வலி இருக்கும் என் தங்கச்சிக்கு. அங்கே ஒரு சேர் இருக்கும், அதை எடுத்து போட்டு நீங்கள் தெரியாமல் உக்காந்துட்டா உடனே அந்த பெரிய மனுஷங்க இருக்காங்கல்ல, வயசானவங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எருமை மாடு மாதிரி ஆம்பளைலாம் நிற்கிறான், நீ நாற்காலி போட்டாச்சுவே நாயை எந்திரின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த நிலையை மாற்றி உங்களுக்கு நாற்காலி கொடுத்து நாங்கள் நிற்கின்ற நிலையை உருவாக்கிய கட்சி திமுக. இதுக்கே எங்களுக்கு 75 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ உங்களை உட்கார வைக்கிறதுக்கே 75 வருஷம்னா
உங்களை வாழ வைக்கிறதுக்கு இன்னொரு 25 வருஷம் ஓணும். இங்கே தாய்மார்கள் அதிகமான பேர் வந்திருக்கிறீங்க. அம்மா அந்த அந்த பேசுகிறம்மா கொஞ்சம் ப்ளீஸ்மா, தினந்தோறும் கத்தி கத்தி குடல்லாம் அவிஞ்சு போயிருக்குது, நீ சேட்டை பண்ணாதம்மா. உட்காந்துருக்கிற எல்லாரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்கல்லம்மா, போவீங்க, சம்பளம் வரும்ல, சம்பளம் வந்தால் யார்கிட்ட கொடுப்பேன் அம்மா? அது அந்த அம்மா நானே வச்சுக்கோமா, ரொம்ப மோசமான அம்மாவாக இருக்கும்போது இந்த அம்மா சொல்லிட்டு நான் வீட்டுக்காரர்கிட்ட கொடுப்பேன். சரி, ஏதோ ஒரு சம்பளம் வாங்கினா வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்கணும், இல்லை மாமியார் இருந்தால் மாமியார்கிட்ட கொடுக்கணும், இல்லை அண்ணன் தம்பி இருந்தால் அண்ணன் தம்பிக்கிட்ட கொடுப்பீங்க இல்லையா? இதுதான் வேலைக்கு போகிற பொண்களோட நிலைமை. சரி, வேலைக்கு போய் சம்பளத்தை கொடுத்துட்டான். வருகை தருகின்ற திருவொற்றியூர் சட்டப்பேரவை உறுப்பினர் எங்கள் ஆருயிர் அண்ணன் KP சங்கர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அப்போ நீங்கள் சம்பளம் வாங்கினா வீட்டில் கொடுக்கணும். சம்பளத்தை கொடுத்தாச்சு, அடுத்த நாளைக்கு அதே வேலைக்கு தானே கிளம்பணும். கிளம்பலாம், காலையில் எந்திரிச்சு குளிக்கலாம், புள்ளக்குட்டிக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கடகடன்னு குளிக்கணும் இல்லையா? வேலைக்கு டைம் ஆகிடும். கடகடன்னு குளித்தா தலையை துடைக்க முடியாது, ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் இல்லையா? நீட்டு பூவை ஸ்லைடு எடுத்து வைக்க முடியாது, ஒரு ரோஸ் குத்திக்கலாம். கொஞ்சம் ஆள் ஷார்ட்டாக இருந்தால் ஐயில் செப்பல் போட்டுக்கலாம். வேலைக்கு போகிறதுனால ஒரு ஹேண்ட்பேக் மாட்டிக்கலாம். இவ்வளவு மாட்டிக்கிட்டு கடைசியில் நேற்று எங்கே கொண்டாந்து சம்பளத்தை கொடுத்தியோ நைட்டு, அதே ஆள்கிட்ட போய் அத்தை அண்ணா எனக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கையேந்தினீங்களா இல்லையா? இதை பார்த்து உங்களை பெத்தவளும் அழுகவில்லை, நீங்கள் பெறாத உங்கள் மகன் தளபதி ஸ்டாலின் கண்ணீர் சிந்தினார், கையெழுத்து போட்டார். அது உங்கள் விடியல் பயணம். பஸ் பயணம் ஆயிடுச்சா? பஸ் பயணம் கொடுத்த உடனே இந்த வேலைக்கு போகாத வீட்டில் இருப்பீங்கள்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன எங்கள் வீட்டுக்காரன் வேலைக்கு அனுப்ப மாட்டான், அதுலேயும் நாங்கள் கொஞ்சம் கலரு, சந்தேக புத்தி. இதெல்லாம் நடக்கிற உண்மை தானம்மா. உங்களில் ஒருத்தனாக இருந்து பேசுகிறோம், நீங்கள் இங்கே வந்து சொல்ல முடியாது. அதை நான் இங்கே நின்று உங்கள் சார்பாக நான் சொல்கிறேன். அப்படி அண்ணா ஆர்வண்ணா கம்முன்னு இருக்குண்ணா, கூட்டத்தை கெடுக்கிறதுக்குன்னே வந்துடுவேன். இவனுங்க பேசிட்டதை நான் எங்கே பேசுறது? அது ஒருத்தர் குழந்தைய வேற தூக்கிட்டு வந்துட்டார். ஒன்று இந்த பக்கமாவது அடைக்கணும், இல்லை அந்த பக்கமாவது அடைக்கணும். அப்போ பஸ் பயணம் முடிஞ்சிருச்சு. வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? காலையில் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிக்கணும், நைட்டில் எல்லாரும் தூங்குறதுக்கு பின்னாடி நீங்கள் தூங்கணும். அப்போ விடிய காலில் எழுந்து பாராத்திரில் படுத்து நீங்கள் உழைச்ச உழைப்பை உன் புருஷன் அங்கீகரிக்கலை, உன் மாமனார் மாமியார் அங்கீகரிக்கலை, உன்னை கட்டிக்கிட்டு போன வீட்டில் எவனும் அங்கீகரிக்கலை. எங்கள் அண்ணன் தளபதி அங்கீகரித்தார், அதனால் கையெழுத்து போட்டார். அது வந்தது உங்கள் உரிமை தொகை. ஏப்பா நீங்கள் கம்முன்னு இருந்தால் போதையா, ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க? நீங்கள் கம்முன்னு இருக்க போவாங்க. ஆறுமுகமே ஏற்பாடு பண்ணியிருக்காரா? நான் சீக்கிரம் முடிக்கிறது. உரிமை தொகை வந்துருச்சு, இப்போ பஸ்ஸு கொடுத்தாச்சு, மாதம் 1000 ரூபா கொடுத்தாச்சு. அப்போ நீங்கள் பெற்ற பொண்ணு இருக்குல்ல, பொம்பளை பொண்ணு, அது பார்த்துச்சு, தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் அம்மாவுக்கு பஸ்ஸு கொடுத்த, எங்கள் ஆயாவுக்கு 1000 கொடுத்த, நான் +2 படிச்சுட்டு தாத்தா காலேஜுக்கு போகிறேன் தாத்தா, ஸ்டேஷ்னரி வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், நான் வீட்டில் எல்லார்கிட்டையும் கையேந்திரனே, உனக்கு கண்ணு தெரியலையா தாத்தான்னு கேட்டுதுங்க. உன்னை பெற்ற தாத்தன் இருக்கிறானோ இல்லையோ, இருந்தால் உதவுகிறானோ இல்லையோ,
நீ கண்டெடுக்காத தாத்தா உன் தளபதி இருக்கிறேன், இதோ கையெழுத்து போட்டேன். இன்று முதல் எத்தனை ஆண்டு நீ கல்லூரி படித்தாலும் உனக்கு மாதம் 1000 ரூபாய். அதற்கு பெயர் புதுமை பெண் திட்டம். பையன் சும்மா இருப்பானா? யோ, இது என்னையா அநியாயம், ஒரே ஆத்தா ஒரே அப்பன், பெத்தது ஒரே வயிறு, என் தங்கச்சிக்கு 1000 எனக்கு இல்லையான்னு கேட்டான். போன வருஷம் அவனுக்கும் சொன்னார், கண்ணா நீயும் 3 ஆண்டோ 5 ஆண்டோ படி, உனக்கும் உன் தாத்தா மாதம் 1000 தருவேன். அது தமிழ் புதல்வன் திட்டம். பஸ்ஸு ஓகே, 1000 ரூபா ஓகே, பசங்க படிக்குது ஓகே. படித்து முடித்தா இந்த பசங்க எங்கே போகணும்? வேலைக்கு தானே போகணும். வேலைக்கு போனால் என்ன கேட்பான்? நீ கம்ப்யூட்டர் படிச்சிருக்கியா, ஜாவா தெரியுமா, எம்எஸ் ஆஃபீஸ் தெரியுமா கேட்பானா இல்லையா? அப்போ அதுக்கு போய் நெட் சென்டரில் பணத்தை வைக்கணும். அதுக்கு நீ எங்கே போவ? அதை பார்த்தாரு தலைவர். படித்து முடிச்சிட்டியா, கம்ப்யூட்டர் கற்றுக்கணுமா, ட்ரைனிங் எடுக்கணுமா, உனக்கு ஒத்தாசையாக இருக்கணுமா, உன் தாத்தா நான் இருக்கிறேன், அதற்கும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் உன்னை தயார்படுத்துகிறேன். தயார் பண்ணியாச்சு. வேலைக்கு போனோம்ல. வேலைக்கு போனோன்னா கொரோனா காலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கம்பெனிலாம் க்ளோஸு. கல்லாப்பெட்டியை நக்கிட்டு போயிட்டான் ஆள். கல்லாப்பெட்டியில் 5 பைசா இல்லை. என்ன பண்ணுவேன்? 72 வயசுலேயும் ஃப்ளைட்டு ஏறி உலகம் பூரா சுற்றி எல்லா கம்பெனிக்காரனையும் பார்த்து, ஐயா என்னிடம் படித்த மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள், உடல் உழைப்பை தருகின்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கம்பெனியை தொடங்கினால் நான் தரமான உழைப்பாளிகளை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி உலகம் முழுவதும் சுற்றி வந்து கம்பெனிகளை கொண்டு வந்து இங்கே சேர்த்து வேலையும் கொடுக்கிறார். இது முடிஞ்சு. இந்த ரோட்டில் இப்போ கூட்டம் முடிச்சுட்டு என் அக்கா தங்கச்சியோ யாரோ எங்கள் பெரியம்மாவோ இந்த ரோட்டுக்கு போகிறீங்க. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. நடந்தால் அங்கே பெரும்பாலும் ஆட்டோ தான் போயிட்டு இருக்கும் இல்லையா? அந்த ஆட்டோக்காரன் அவசரப்பட்டு உன்னை ஆட்டோவில் தூக்கி போட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்ப்பான். சேர்த்து நீ நல்லாயிட்டினா ஆட்டோக்காரன் போயிட்டான். ஒருவேளை நீ செத்து போயிட்டின்னா ஆட்டோக்காரனும் செத்தான். இது எங்கள் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ என்ன தெரியுமா? உன்னை கொண்டு போய் சேர்க்குறான்ல, சேர்த்தான்னா அவன் ரொம்ப லாங்காக இருக்கிற ஜிஹெச்சுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கே எல்லையம்மன் கோயிலில் கேபிபி சாமி கட்டின ஆஸ்பத்திரிக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மணலிலேயே தனியார் ஆஸ்பத்திரி எதனா இருந்தால் உன்னை அங்கே கொண்டு போய் சேர்த்தான்னா நீங்கள் பெறாத புள்ள உங்கள் முதலமைச்சர் உங்கள் அப்பனாக அண்ணனாக தம்பியாக இருந்து 48 மணி நேரம் ஆகின்ற செலவை அவரே ஏற்றுக்கொள்வார். 48 hours is golden hours. அந்த 48 மணி நேரம் பிழைக்கவும் வாய்ப்புண்டு, இறக்கவும் வாய்ப்புண்டு. அதை ஏற்றுக்கொண்டார். அதோடு விட்டாரா என்றால், உன்னை எவன் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தானோ அந்த ஆட்டோக்காரனை தேடி போலீஸ் போகாது, சம்மன் போகாது. எங்கள் அண்ணன் தளபதி கொடுத்த 5000 கவர் போய், மகனே காப்பாற்றினாய் தமிழ்நாட்டு உயிரை, உனக்கு 5000 ரூபாய். எனக்கு சுகரு, பிபி, மருந்து மாத்திரை வாங்கினா பஸ்ஸில் போகணும், என்னால் போக முடியாது. சென்னையில் இல்லை, இது வில்லேஜில் மக்களை தேடி மருத்துவம். கொரோனா காலத்தில் 2 வருஷம் கொரோனா, படிக்கலை, வீட்டிலே இருந்துட்டேன். இல்லம் தேடி கல்வி, நலம் காக்கும் ஸ்டாலின், நம்மை காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின். அப்படி இந்த பட்டாவுக்கும் கொட்டாவுக்கும் நீங்கள் அலைஞ்ச இருக்குதில்ல, வீட்டுக்கிட்டேயே கொண்டாந்து கேம்பை போட்டு உங்கள் கொரோனான்னு கேட்டு நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? இவ்வளவும் கொரோனா காலத்தில் காசு இல்லாமல் போய், அந்த கொரோனா காலத்தில் நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மக்கள் கஷ்டப்படுறாங்க, படுபாவி ஒரு 5000 ரூபா கொடுன்னு சொன்னோமா இல்லையா? எங்கே பணம் இருக்குது, யார் தருவான்னு எவ்வளோ கொடுத்தாங்க? எவ்வளோம்மா? கரெக்டாக சொன்னம்மா, 1000 ரூபா. அப்போ எவ்வளோ பணம் இருக்குதுன்னு எங்கள் அண்ணன் தளபதிக்கு தெரியாது. ஆனால் அப்போதே சொன்னார்,
நான் 5000 கொடுக்க சொன்னேன், நீ 1000 கொடுத்தாய். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த 4000 கொடுப்பேன் என்று சொன்னார். எப்போ கொடுப்பேன்னு கேட்டான். ஜூன் மாதம் 3ஆம் தேதின்னு சொன்னார். மே மாதம் 2000, ஜூன் மாதம் 2000 கொடுத்தமா இல்லையா? கொரோனா காலத்தில் இதோ இங்கே இருக்கிற எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், இவர் அத்தனை பேரும் கொரோனா காலத்தில் ஊரே சொன்னது வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு. இதான சொன்னோம். உலகமே சொல்லிச்சா இல்லையா? புருஷனை பொண்டாட்டி பார்க்கறதில்ல, பொண்டாட்டியை புருஷன் பார்க்கறதில்ல, பெத்த குழந்தைய வேலைக்கு போகிற பொம்பளை தூக்குறது இல்லை. ஏன்னா கொரோனா ஒட்டிக்கும் இல்லையா? அந்த நேரத்தில் உலகமே சொல்லிச்சு. தமிழ்நாட்டை பாதி மந்திரி என்ன பண்ணா, கொரோனா வந்து விட்டது, என்னை பார்க்க யாரும் வராதீர்கள். இந்த நாட்டோட பிரதமர் பார்பரை கூப்பிட்டு தாடியை ட்ரிம் பண்ணா கொரோனா வந்துரும்னு ஒரு 2 அடி தாடி வளர்த்தாரா இல்லையா? உலகமே யாரையும் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன தலைவன் எங்கள் அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் தளபதியை தவிர எவனும் கிடையாது. அதோட விட்டாரா? ஒரு டெலிஃபோன் நம்பர் கொடுத்தோமா, அந்த டெலிஃபோன் நம்பரில் நீங்கள் கூப்பிட்டா கட்சிக்காரெலாம் வந்து கொடுத்தாங்களா இல்லையா? ஒன்றும் சைலண்ட்டே காணோம். வாங்காத மாதிரி உட்காந்துக்கிறீங்க. இல்லை வாங்கலைன்னு சொல்லுதோ எம்எல்ஏ இருக்காருங்க, பகுதி செயலாளர் இருக்காரா? சத்தமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஆத்தா. பருப்பு, எண்ணெய், அரிசி, மருந்து எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்தோமா? அப்போது உலகமே உன்னை பார்க்காதன்னுச்சு. ஆனால் உயிரே போனாலும் உனக்கு கொண்டாந்து பொருளை சேர்த்தவன் திமுககாரன். இப்படி கொடுத்து தீநகரில் ஜே அன்பழகன் ஒரு எம்எல்ஏ செத்து போனாரா தெரியுமா உங்களுக்கு? அப்போ உலகத்திலேயே எங்களை கொடுத்து உங்களை காக்க ஒரு கட்சி உண்டென்றால் திமுகவை தவிர வேறு எவனும் இல்லை. இவ்வளோ சாதனை பண்ணிட்டார். யார் பண்ணது? அண்ணன் தளபதி. சரி, இவர் எப்படி பண்ணார்? ஏன் பண்ணார்? 4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி பண்ணலையே, அதுக்கு முன்னாடி இருந்த ஆத்தா ஜெயலலிதா பண்ணலையே. இவ்வளவு இவரால் மட்டும் ஏன் பண்ண முடியுதுன்னு சொன்னால், இவர் உடம்பில் ஓடுவது ஐயா கலைஞரின் ரத்தம். அதனால் செஞ்சார். அவர் 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர். 6வது முறையாக நாங்கள் வாக்கு கேட்டு வந்தோம், ஐயா கலைஞரை முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று. நீங்கள் ஆக்கவில்லை. ஆனால் அவரின் தாத்தா சொன்னார், பெண்களே, ஒரு பொண்ணு குழந்தைய பெற்றுட்டா கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு குடும்பம் கொடுத்தோம் இருக்கிற கலைஞருக்கு தான் தெரிஞ்சுது. அம்மான்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு தெரியல. அப்போ சொன்னார் கலைஞர், 6வது முறையாக எனக்கு நீங்கள் வாக்களித்தால், என்னை அரியணை ஏற்றினால், பெண்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் பெற்றோர்களே கஷ்டப்படாதீர்கள், தாத்தா நான் இருக்கிறேன் வா, திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளஞ்சோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் கேஸ் அடுப்பும் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன், சந்தோஷமாக வாழட்டும். மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன், 3 மாதத்திற்கு சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கணவனிடம் சத்தான உணவு வாங்கி தர காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 3 மாதம் 1000 கொடுக்கிறேன், சத்தாக சாப்பிட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூலில் சேர்ப்பதற்கு உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. அவன் 10வது முடித்து 11வது போனானா? அவன் சைக்கிள் ஓட்டுவானா? உன்னிடம் வாங்கி கொடுக்க காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா? காலேஜுக்கு போக வேண்டுமா? காலேஜுக்கு பணம் கட்ட உன்னிடம் காசு இல்லையா? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா? அவனும் காதலித்தானா? அவனுக்கும் திருமணம் நடந்தா? அவனும் பிள்ளை பெற்றானா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து ஒருவேளை வயதாகி போய்விட்டாயா?
உனக்கும் தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன், பேரனை பார் பேத்தியை பார், 58 வயது ஆகி போனதா, இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன், கோயிலுக்கு போ, உறவினர் வீட்டுக்கு போ, காலம் கெட்டு போனதா, நீ சிக்காகி போனாயா, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா, ஆட்டோவிற்கு பணம் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு, இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ, ஆஸ்பத்திரியில் வைத்தியன் பணம் கேட்கிறானா, உன்னிடம் காசு இல்லையா, கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு, 1 லட்சம் ஃப்ரீ, வைத்தியம் பார், வீட்டுக்கு வா, காலம் கெட்டு போனதா, நீ செத்து போனாயா, உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா, தன்மானம் தடுக்கிறதா, தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ, பார்த்தாயா அழுதாயா, ஈ மொய்க்கிறதா, கஷ்டமாக இருக்கிறதா, தாத்தா நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ, பார்த்தாயா அழுதாயா, சுடுகாடு போனாயா, கொளுத்த வேண்டுமா புதைக்க வேண்டுமா, தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ புதைப்பதும் ஃப்ரீ, வீட்டுக்கு வந்தாயா, டெத் சர்டிபிகேட் வேண்டுமா, தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ பர்த் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ, இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். சொல்லுங்கடா எவனா இப்படி செஞ்சோன்னு எவனா சொல்லிடுங்கடா, இங்கேயே கழுத்தறுத்துன்னு செத்துறேன். இவ்வளவு பண்ணியிருக்கோம், இவ்வளவு கொடுத்துருக்கோம், இதை தாண்டி அதோ போகிறான் நொண்டி, அதோ போகிறான் டப்ஸா, அதோ போகிறான் 1.5 கண்ணை சொல்லி சொல்லி சிரிச்சம்மா இல்லையா, அவனுக்கு எவ்வளோ மனசு வந்திருக்கும். பெற்றவனுக்கும் பெற்றவளுக்கும் கூட அந்த கண்ணீர் வரல, எங்கள் தாத்தா கலைஞருக்கு கண்ணீர் வந்தது. அவனை கூப்பிட்டார், நீ நொண்டி இல்லடா, டப்ஸா இல்லடா, நீ 1.5 கண்ணை இல்லடா, ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது, ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தாரா இல்லையா. அதோ போகிறான் பொட்டை, அதோ போகிறான் 9 சொல்லி சொல்லி சிரித்தோம். பெற்றவனும் ரோட்டில் விட்டான், மற்றவனும் ரோட்டில் விட்டான், தாத்தா கலைஞர் ரோட்டில் விடல. அவனை கூப்பிட்டார், நீ பொட்டை இல்லடா, நீ 9 இல்லடா, உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் திருநங்கைகள் என்று பெயர் சூட்டி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். தாத்தா கலைஞர் இந்த நாட்டில் பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் தந்தால், அண்ணன் தளபதி இந்த நாட்டில் பெண்கள் படிப்பதற்கு பணம் கொடுக்கிறார். தாத்தா கலைஞர் இந்த நாட்டில் மாற்றுத்திறனாளி என்று பெயர் மட்டும் சூட்டினால், எங்கள் அண்ணன் தளபதி அவர்களுக்கு அரசாங்க வேலை கொடுத்து மாநகராட்சி மன்றத்தில் அமர வைத்து அழகு பார்த்தார். தாத்தா கலைஞர் திருநங்கை என்று பெயர் வைத்தால் அந்த திருநங்கைகளுக்கு ஊர்காவல் படையில் வேலை கொடுத்தார். தாத்தா கலைஞர் கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு சிலை வைத்தால், எங்கள் அண்ணன் தளபதி விவேகானந்தா பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் கண்ணாடி பாலம் போட்டு கொடுத்தார். தாத்தா கலைஞர் சென்னையில் டைட்டில் பார்க் கட்டினால், எங்கள் அண்ணன் தளபதி மதுரையிலும் கோவையிலும் டைட்டில் பார்க் கட்டுகிறார். இப்படி அப்பன் விட்ட இடத்திலிருந்து துவங்கி அடுத்த கட்டத்துக்கு நாட்டை எடுத்து வந்திருக்கிறார். இதை செய்தால் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், வாரிசு அரசியலா குடும்ப அரசியலா என்று பார்க்கக்கூடாது. ஒருத்தர் விட்டது தொட்டமா அடுத்த இடத்துக்கு கொண்டு போனோமா அப்படித்தான் பார்க்க வேண்டும். அதையும் தாண்டி இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிறோமே, எங்கள் அண்ணன் உதயநிதியை பார்த்து நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் எல்லாம் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். என் தாய்மார்களே, அதிகம் இங்கே இருக்கிறீர்கள், ஒரு கையை உங்கள் நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் வயதுக்கு வந்த ஒரு பெண் இருந்து அந்த பெண்ணுக்கு நீங்கள் திருமணம் நடத்தி கொடுத்து அவள் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கும்போது கட்டி கொடுத்த மாப்பிள்ளை சிறைக்கு போய்விட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் தாய்மார்களே? இந்த கரு உருவான நேரம் மாப்பிள்ளையை சிறைக்கு அனுப்பிவிட்டது. மகளே, இந்த கருவை கலைத்து விடு என்று சொல்வீர்களா இல்லையா? எல்லா வீட்டிலும் இதுதான் நடக்கும். அப்படி ஒரு அவமானத்தை தாங்கி கருவாகியவன் தான் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எங்கள் அண்ணியார் கருவுற்றால், அவள் கருவுற்று 3 மாதம் முடிந்தது.
தந்தை சிறையில் இருக்கிறார். நம்மெல்லாம் செய்வோம்ல, சாதாரணமாக காசு இல்லாத வீட்டில் கூட 5ஆம் மாதம் மரும்பழம் வைப்போம், 7ஆம் மாதம் ஜடை தைப்போம், காசு இருக்கிறதோ இல்லையோ தண்டலுக்கு வாங்கியாவது சீமந்தம் செய்வோம். எங்கள் அன்னைக்கு எதுவுமே நடக்கவில்லை. அவளே ஆஸ்பத்திரிக்கு போனாள், அவளே ஆஸ்பத்திரியில் சேர்ந்தாள், அவளே பிள்ளை பெற்றாள். பெற்ற குழந்தையை வீட்டுக்கு எடுத்து வந்து குளிப்பாட்டி பால் ஊட்டி ஆடை போட்டு சீராட்டி அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் சென்னை மத்திய சிறைச்சாலையில் கம்பிக்கு மத்தியில் காட்டினால், காதலனே, கணவனே, என்னை கருவாக்கியவனே, இந்த கருவை எல்லோரும் அழைக்க சொன்னார்கள், நான் கலைக்கவில்லை, காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் கருவாக்கிய குழந்தை இதுதான் என்று காட்டினால், எங்கள் அன்னை துர்கா பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி, காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. இவரை பார்த்து 75 வருஷம் கட்சி, இந்த கட்சியை பார்த்து ஒருத்தன் சொல்கிறான், பவள விழா பாப்பா. நான் திருப்பி சொல்லவா? ஐயா, நீ பகலில் போடாத தாப்பா. முதல்ல அதை நிறுத்து. 75 வருஷம் கட்சி ஆச்சு. மிசாவை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், பொடாவை பார்த்தோம். எல்லா சட்டத்துக்கும் உயிரை கொடுத்த கட்சி திமுக. கொரோனா உட்பட இவ்வளவும் பண்ணி தரையில் இருந்த என் தாய்மார்களை உயர அமர வைத்து, அவர்களுக்கு சொத்தில் சமபங்கு கொடுத்து, அவர்களை படுக்க மட்டும் யூஸ் பண்ண இந்த நாட்டில் அவர்களை படிக்க வைத்து, அவர்களை வேலைக்கு அனுப்பி, அவர்களுக்கு சொத்தில் சமபங்கு கொடுத்து, ஆணுக்கு பெண் இணையாக அமர வைத்த இந்த ஆட்சி 75 ஆண்டு காலம் கட்சி. இந்த கட்சி ஆரம்பித்து 25வது ஆண்டு எங்கள் ஐயா டாக்டர் கலைஞர் முதலமைச்சர். 50வது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சர். 75வது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர். இந்த கட்சிக்கு 100வது ஆண்டை நாங்கள் கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி ஆட்சி நடத்துகிறோம், இப்படி கட்சி நடத்துகிறோம். நேற்று வருவ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நோ நோ, ஈரோடு இடைத்தேர்தல் நோ நோ, 2024 பார்லிமெண்ட் தேர்தல் நோ நோ, ஒன்லி 26 எம்எல்ஏ தேர்தல். நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக சிஎம் சீட்டில் போய் உக்காந்துக்கிறோம். 75 வருஷம் கட்சி நடத்திட்டு நாங்கள் குச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போயிடுறோம். அதுக்காடா கட்சி நடத்துகிறோம்? பேசுகிறத அளந்து இதோட போகணும். லேடிஸ் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு இன்றைக்கி விஜய் தப்பிச்சார் உங்களால், என்னால். அதனால் நீ சொல்லுவோம்மா, என் தம்பிங்க பாருங்கள், பின்னாடி பாரு, திரும்பி பாருங்கள், இதெல்லாம் என் சொந்தக்காரங்க. அந்த கேமரா பூரா நான் வரேன்னா வந்துடுவானுங்க. ஆமாம்மா, அதை பற்றி கவலைப்படுறோம் நான் இல்லை. ஆட்சிக்கு வந்து இந்த திமுக 75 வருஷம் வரலாறு சொன்னல, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது 2.5 மாதம் ஜெயிலில் இருந்த ஒரே ஆம்பளை நான் மட்டும்தான். ஆமாம், பெயில் போடும்போது என் வக்கீல் கேட்டான், 67 வயசாகிடுச்சு, அவருக்கு சுகர் இருக்குது, பெயில் கொடுங்கன்னு போடுவோம். நான் செருப்பால் அடிப்பேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேனாடா, பிச்சை எடுத்து பெயில் வாங்கக்கூடாது, ஆம்பளையை நானே வருவேன்டான்னா 64 கழித்து 5வது பெயில் தான் எனக்கு கிடச்சிது. அதை பற்றி கவலை இல்லை. இந்த கட்சியையும் இவ்வளவு பாடுபட்டு தலைமுறை தலைமுறையாக இந்த கட்சியை காப்பாற்றினா, நேற்று நீ வருவ, உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவ, நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் என்ன சொல்லுவாங்க, போக்குவா நாங்களடா. அது இந்த நாட்டில் நீ இந்த பாட்டு பாடினல்ல, அது என்ன பாட்டை வருது? உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய்னு ஒரு பாட்டு பாடுவார். உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் எடுக்க வர்றேன்னா, 20 பேரை கொல்றேன்னா, கொண்டு புட்டு 40 லட்சம் தர்றேன்னா, இதானே? நான் திருப்பி பாடுவேன்னா பாட மாட்டேன். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடினாரா? நான் திருப்பி கேட்குறேன், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டில் தண்ணி 10 ரூபா தானே? ஏன் 7 ரூபாய்க்கும் ஒரு பாட்டில் விற்கிதா? அதை விட சின்ன பாட்டில் இருக்குதா? கொக்கால ஓழி அதையும் வாங்கி கொடுக்க துப்பு இல்லாத 41 பேரை கொன்னுட்டு உயிரோடு வந்து நிற்கிறீங்க. நீ செத்து போடா. இங்கே உட்காந்துக்கிறாங்க நிர்வாகிலாம், இன்க்ளூடிங் எங்கள் மந்திரி, திருவிடையூர் மருதூர் சட்டமன்ற உறுப்பினர். உங்கள் வீட்டில் சாவு நடந்தா சொந்தக்காரெல்லாம் உன் வீட்டு சாவுக்கு வருவானா? நீ பொணத்தை தூக்கி போய் மாலை போட்டுன்னு வருவியாம்மா? கேட்குறேன்ல, பதில் சொல்லு. சாவுக்கு சொந்தக்காரன் வந்து உன்னை கட்டிப்பிடிச்சி அழுவானா? நீ பொணத்தை தூக்கி போய், ஐயா என் பிள்ளை செத்துட்டான், ஒரே ஒரு மாலை போட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ், இப்படியா கேட்பேன்? அப்படி கேட்டால் அதை விட அந்த பணத்தை விட நீ கேவலமானவில்லை. அந்த வேலையை தானே செஞ்சான் அவன்.
ஒரு பொண்ணு சொல்கிறாம்மா, 17 வயசு, அவளுக்கு ஓட்டே இல்லைம்மா, ஓட்டே இல்லை. சொல்கிறா, எங்கள் வீட்டில் 9 ஓட்டுக்குது, நான் எங்கள் அண்ணன் விஜய்க்கு போட்டுருவேன், அந்த 9 பேரும் போடலைன்னா விஷம் வச்சு கொண்டுருவேன்றான். இது வேறு ஆட்சியாக இருந்தால் அந்த பொண்ணு ஜெயிலில் இருக்கணுமா இல்லையா? எப்படிப்பட்ட நாதாரிகளை வளர்த்து வச்சுக்கிறான் பாரு அவன். இப்போ ஈரோட்டில் ஒரு பையன் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே ஏறுது. இவர் சொல்கிறாரு, தம்பி இறங்கு, தம்பி இறங்கு. இறங்கினா தான் முத்தம் கொடுப்பாராம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பி மேலே ஏறுவானா, இவர் முத்தம் கொடுக்கணும்னு. என்னடா கலாச்சாரம் சொல்லி கொடுக்குற? முதல்ல நீ மனுஷனாக இருப்பா. மனுஷனாக பிறந்தா அப்பா அத்தா கூட இருக்கணும். கல்யாணம்னு பண்ணால் பொண்டாட்டி கூட இருக்கணும். அம்மா சொல்லுமா, நல்லா சத்தமாக தான் சொல்ல, என் வேலையை நீ செஞ்சுட்டு போயேன். புள்ள பிறந்தா அந்த பிள்ளைங்களை நம்ம தான் காப்பாற்றணும். அப்பா அத்தாலும் கூட இல்லை, கல்யாணம் பண்ண சம்சாரமும் கூட இல்லை. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு லயோலா காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தா ஒரு நாள் கூட கிளாஸும் அட்டன் பண்ணதில்லை. 1.5 வருஷத்தில் பாதியில் விட்டு வந்தவன், பரீட்சையும் எழுதாதவன், படிப்பும் சரியில்லை, அப்பா அத்தாலையும் காப்பாற்றலை, பொண்டாட்டி பிள்ளையும் காப்பாற்றலை, உன்னை நம்பி உன்னை வந்து பார்க்கணவனுக்கு பஸ் தண்ணி கொடுக்காத 41 பேரை சாவடித்தவன். இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு அதில் ஒருத்தி சொன்னால், எங்கள் வீட்டுக்காரை விட விஜய் அழகாக இருக்காரு. எந்த ஊருக்காரி தெரியுமாவா? எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு தான், கண்ணாடி போட்டு ஒன்று சொல்லிச்சு இல்லை, பெரம்பலூர்காரி. அந்த 2 குழந்தையும் ஹாஸ்டலில் படுக்குது சென்னையில், 2 பொண்ணு அதுக்கும். அந்த 2 பொண்ணுங்களும் ஒவ்வொன்று அழுது ஒப்பாரி வச்சு ஹாஸ்டலில் காலி பண்ணி பெரம்பலூருக்கே போய் 3 மாதம் கதவு சாத்தின்னு அழுதுங்கிறாலாம். இப்படி ஏன் சொல்லுவானா, இப்படி ஏன் வாங்கி கட்டிக்குவானா? நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் ரசிகர் யாரும் ஏன் சொந்தக்காரன் இல்லைன்னு ஆகிடாது. இப்படி அட்டூழியம் பண்ணுறதுனால ஏன் அக்கா தங்கச்சி தான், என் அண்ணன் தம்பி தானே பெற்றிருப்பான். 17, 18 இந்த வந்து அது வரை சொல்கிறார். இப்போ எஸ்ஐஆர் வந்தால் ஓட்டெல்லாம் பிடிக்கிட்டானா, நம்மளாம் சேர்க்குறோமா, எல்லாம் பண்ண, அவர் ஒன்றும் பண்ண மாட்டாராம். தேர்தல் வர்ற அன்னைக்கு எல்லா பூத்தும் தாவேக்கா தொண்டர்களால் நிரம்பணுமா. ஓட்டே இல்லாத இவன் போய் கலாட்டா பண்ணால் போலீஸ் அடிச்சு தட்டாது. ஓட்டை போய் எழுதுங்கடான்னு சொல்லணுமா? அந்த பொது அறிவு கூட ஒருத்தன் இல்லாத இருக்கான். இப்போ நான் கலைஞரையும் அண்ணன் தளபதியும் பேசிட்டு அந்த வாயில் இந்த மேடையில் அவனை பேசுறதுக்கு நான் வேகப்படுறேன். ஒரு நல்லவனை பேசிடலாம், ஒரு அறிவாளியை பேசிடலாம், எதிர்க்க தகுதி உள்ளவனை பேசிடலாம். தற்குறியை பேசி ஏன் தரத்தை நான் கெடுத்துக்க விரும்பலைன்றதை மட்டும் சொல்லி, தேர்தல் வந்தால் நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? ஒரு 20 நிமிஷம் பண்ணுவீங்களா? லைன் நிற்க ஒரு 1/4 ஹவர் போனீங்கன்னா மை வைப்பான். ஒரு அட்டை போட்ட ரூமில் போய் பட்டன் இருக்கும், உதயசூரியன் நேராக நீங்கள் ஒரு அமுக்காமுங்கன்னா கீயான கத்தும் இல்லையா? ஒரு 1/2 ஹவர் செலவு பண்ணிங்களா? இந்த 1/2 ஹவர் நீங்கள் செலவு பண்ணால் 5 வருஷம் உங்கள் காலை பிடிச்சின்னு நாயாக சுற்றுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கும்போது நாதாரி பையனுக்கெல்லாம் ஓட்டு போய் நீ நாசமாக போறியா? இப்போ சொன்னல, கலைஞர் தாத்தா பண்ணார், அதை தாண்டி அண்ணன் தளபதி பண்ணார். இப்போ 5 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ண வேலைலாம் இப்போ இங்கே இருக்க இவ்வளோ நாள் காலேஜுக்கு எங்கே போயிருந்தீங்க? எல்லாம் பேரிஸ் சைடு தானே போயிருந்தீங்க. இப்போ திருவத்தூர்லேயே காலேஜ் யார் எடுத்துன்னு வந்தது? திமுக தானே எடுத்துன்னு வந்தது. சொல்லுங்கள். ஆஸ்பத்திரி யார் எடுத்துன்னு வந்தது? திமுக தானே எடுத்துன்னு வந்தது. கத்திவாக்கம் மேம்பாலம் யார் எடுத்துன்னு வந்தது? திமுக தானே எடுத்துன்னு வந்தது. இப்படி எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்காக உயிரையும் கொடுக்குறோம். ஆனால் நீ திருப்பி பண்ண மாட்டேன்றது என்ன நியாயம்? உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்க. நான் நினைக்காமல் இருந்தால் நன்றி மறந்தவனுக்கு நாக்கு நினைக்க தண்ணி கூட கிடைக்காது. அதனால் அந்த 20 நிமிஷத்தை வீணாக்காமல் யோசனை பண்ணு. நீ எல்லாம் பளிச்சுன்னு மஞ்சா போட்டு வச்சுங்கிற இந்துக்களாக இருந்தீங்கன்னா நீ எல்லாம் மாரியாத்தா கோயிலுக்கு போ. இப்போ நான் பேசிட்டு போனால் கண்டா வந்து பேசுவான்லம்மா, உனக்கு கன்ஃபியூஸ் வரல, என்னவா நான் விட்டுரு, இந்த மேடையை விட்டுரு. நீ இந்து வந்தால் நேராக மாரியாத்தா கோயிலுக்கு போ, கண்ணம் போடு. எலெக்ஷன் நீ காலையில் அத்தா மாரியாத்தா எல்லாம் ஓட்டு கேட்குறான். எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது, நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்? இந்துக்களின் பெயரால் கிறிஸ்தவனையும் முஸ்லீமையும் தாலி அறுக்க பார்க்கிறான் பிஜேபி. அண்ணா திமுக கூட்டணிக்கு போடாதே, திமுகவுக்கு போடுன்னு மாரியாத்தா சொல்லுவான். வந்துரு. நீ பாயா இருந்தால் நேராக மசூதிக்கு போய் கண்ணை மூடி அல்லாவை கூப்பிட்டு, அல்லா வரமாட்டார், உருவ வழிபாடு அவங்களுக்கு இல்லை, காகித மில்லத்து கண்டிப்பாக வருவார். அவர்கிட்ட கேளு, காகித மில்லத்து எல்லாரும் ஓட்டு கேட்குறான், நான் யாருக்கு போடுறது?
அவர் சொல்லுவார், நான் கடைசி காலத்தில் கண்ணை மூடும்போது கண்ணீர் விட்டு அழுத போது என் கரங்களை வந்து பற்றி கொண்டு அந்த கரங்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொல்லி முஸ்லீம் மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு தந்து உலமாக்களுக்கு நலவாரியம் தந்து ஓதுவாருக்கெல்லாம் சைக்கிள் தந்து என் கண்ணீரை பிடித்து கொண்டு கையை பிடித்து முஸ்லீம் மக்களை கரைசேற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்த ஐயா கலைஞரின் சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களின்னு காகிதம் இல்லை சொல்லுவார். நீ கிறிஸ்துவனாக இருந்தால் நேராக சர்ச்சுக்கு போ, முட்டியை போடு, ஆண்டவரே வருவார், கேளு. எல்லாரும் ஓட்டு கேட்குறான், நான் யாருக்கு ஓட்டு போடுறது? அவர் சொல்லுவார், இந்த நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து பாதிரியார் கவனம்லாம் அவுத்துட்டு ஜட்டியோட ஜெயிலில் போட பார்த்த மற்ற கூட்டணிக்கு போடாத கலைஞரின் சின்னமாம் உதயசூரியன் சின்னத்துக்கு போடு என்று சொல்லுவார். மாரியாத்தா சொல்கிறா, காகிதம் இல்லை சொல்கிறார், இயேசுநாதனும் சொல்கிறார், நானும் சொல்கிறேன், வாக்களிப்போம் உதயசூரியன், வாழ வைப்போம் தமிழகத்தை. வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.